தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் மிக இலகுவாக சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாற்காலியில் எழுந்து அமரக்கூடிய வகையில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அந்த அறைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அவர்களை சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். நேற்று நள்ளிரவு இருந்த நிலையை விட மிகச் சிறப்பான முறையிலே அவருக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூச்சு திணறல் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. படுக்கையில் அல்ல, நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விரைவில் குணமடைவார். அவருக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம், அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளது. கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் 2 நாளில் அவர் வீட்டுக்கு வந்துடுவார். வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு சளி தொந்தரவு அதன் காரணமாகவும் ஒரு வயதான ஒருவர்களுக்கு வரக்கூடிய சாதாரணமான ஒரு பிரச்சனையை தவிர பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதனால் அவர் இன்னும் 2 நாட்களில் நலமோடு வீட்டுக்கு வந்துடுவார். 100 ஆண்டுகள் நல்லபடியாக அவர் இருப்பார் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. சாதாரணமாக உட்கார்கின்ற நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். நமது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சகோதரர் அழகிரி அவர்களையும் சந்தித்தேன். மேலும் அங்கே கவிஞர் வைரமுத்து போன்றவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். மீண்டும் மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வருவதற்கு ஆலோசகராக கலைஞர் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்று மூச்சுத்திறன் காரணமாக மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை பொறுத்தவரை ஊடகங்கள் பரப்பிய ஒரு அதிர்ச்சியான தகவலால் மக்களை பொறுத்தவரை ஒரு பய உணர்வும் பீதியும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நான் இப்பொழுது மருத்துவமனையில் உள்ளே சென்று சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு கலைஞர் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் உடல் நலமாக இருக்கிறார், பலமாக இருக்கிறார். இன்னும் கலைஞர் அவர்களை பற்றி உலகமே அறியும் எதை எதிர்கொள்ளக்கூடியவர் என்று. இந்த வயது முதிர்வின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை தவிர அவர்களுக்கு எதுவும் இல்லை. நான் அவர்களுடைய டாக்டர் அரவிந்தன் அவர்களையும் சந்தித்து டாக்டர் அவர்கள் சொன்னார்கள், நேற்று மாலை அவர்கள் இங்கே வந்ததை விட இங்கு மிகவும் நன்றாக இருக்கிறார்கள், நலமாக இருக்கிறார்கள். அநேகமாக இன்னும் 2-3 நாட்கள் இங்கே தங்கியிருந்துவிட்டு அவர் உடல் நலத்தோடு திரும்ப செல்லுவார் என்று உறுதியளிக்கிறார். ஆனால் கலைஞர் அவளை பொறுத்தவரை மீண்டும் அவர் உறுதியோடு பல இளமையோடு இன்னும் 2-3 நாட்கள் வருவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களின் வாழ்வோடு எல்லா வகையிலும் பின்னி பிணைந்தவர். உடல்நலமற்று இருக்கிறார் என்கிற செய்தி பெருத்த வேதனை அளிக்கிற செய்தி. மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சை அளித்து வருகிறார்கள். கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து பேசினோம். அவருடைய உடல்நிலை தொடர்ந்து தேறி வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி அவர்கள் தெரிவித்தார்கள். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே, சிஐடி தொழிற்சங்க இயக்கத்தின் சார்பிலே நமது மூத்த அரசியல் தலைவர் எல்லா நலமும் பெற்று மீண்டு வர வேண்டும், பழைய முறையிலே அவருடைய பணிகளை தொடர வேண்டும் என்கிற எங்களுடைய விளைவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர் மீண்டு வருவார் என்கிற எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவருடைய குடும்பத்தாருக்கே கூட கட்டுப்பாடு இருக்கும். ஆகவே நாம் அதை பார்ப்பது சிரமம். நாம் அவரை பார்ப்பதை விட அவர் முழு நலத்தோடு வெளியே வர வேண்டும் என்பதுதான் முக்கியம்.